இங்கே கவனிங்கம்மா. 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 5ல் 4th ரோமன் லெட்டர் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனி. ஜாயின் த சென்டென்சஸ் யூஸிங் அண்ட், பட், ஆர் இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுத்துருக்கிற 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக நம்ம மாற்றணும். இப்போ கவனி. முதல் சென்டென்ஸில் ராணி ஹேஸ் எ ஸ்பூன், ராணி ஹேஸ் எ பவுல்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த நம்ம எப்படி எழுதணும்னா, ராணி ஹேஸ் எ ஸ்பூன் அண்ட் எ பவுல். ராணிக்கிட்ட ஸ்பூனும் இருக்குது, பவுலும் இருக்குது. அப்படிங்கும்போது ஆண்டுங்கிற வார்த்தையை அதில் போடணும். 2வது கொஸ்டினை கவனி. விமல் லைக்ஸ் டு ட்ரிங்க் ஜூஸ். விமலுக்கு ஜூஸ் குடிக்கிறது பிடிக்கும். ஹீ டஸ் நாட் லைக் டு ட்ரிங்க் காஃபி. ஆனால் விமலுக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்காது. ஆனால் அப்படிங்கும்போது இந்த 2 சென்டென்ஸையும் பட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இணைக்கணும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா, விமல் லைக்ஸ் டு ட்ரிங்க் ஜூஸ் பட். பட் போடுங்க. இடையில என்ன போடணும்னா, இது 2க்கும் இடையில பட் போட்டு நாட் லைக் டு ட்ரிங்க் காஃபி அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா பட் நாட் போடணும். பட் நாட் காஃபி. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, விமல் லைக்ஸ் டு ட்ரிங்க் ஜூஸ் பட் நாட் காஃபி அப்படின்னு எழுதணும். புரிஞ்சதா? அடுத்தது 3வது கொஸ்டினை கவனி. Do you like to drink milk? Do you like to drink coffee? உனக்கு மில்க் வேணுமா அல்லது காஃபி பிடிக்குமா? மில்க் பிடிக்குமா அல்லது காஃபி பிடிக்குமான்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்போது நம்ம இந்த 2 சென்டென்ஸையும் இணைத்து எழுதும் பொழுது இதில் என்ன வார்த்தை போடணும் அப்படின்னா, ஆர், அதாவது மில்கா அல்லது காஃபியா அல்லது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடையில என்ன போடணும்னா ஆருங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அப்போ டூ யூ லைக் டு ட்ரிங்க் மில்க் இந்த கொஸ்டினில் எடுத்துட்டு ஆருன்னு போட்டு இந்த டூ யூ லைக் டு ட்ரிங்க் இதை எழுதக்கூடாது, காஃபின்னு போட்டு முடிச்சிடணும். புரியுதா? மில்க் ஆர் காஃபின்னு வரணும். மில்க் ஆர் காஃபின்னு வரணும். இப்போ கொஸ்டினை மறுபடியும் கவனி. டு யூ லைக் டு ட்ரிங்க் மில்க் ஆர் காஃபி? மில்க் ஆர் காஃபி அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். we can see the moon at night. நம்ம மூனை ராத்திரி பார்க்கலாம். அடுத்தது அதே வீக்கெண்ட் நம்மளால் see the ஸ்டார்ஸையும் நைட்டு பார்க்கலாம். அப்போ வானத்தில் நைட்டு நம்ம மூணையும் பார்க்கலாம், ஸ்டார்ஸையும் பார்க்கலாம். 2ஐயும் பார்க்கும் பொழுது ஆண்டுங்கிற வேர்டை போட்டு இந்த 2 சென்டென்ஸை இணைக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். ஒரு அட் நைட் போதும், வீக்கெண்டும் ஒரு தடவை போதும். இது 2க்கும் சேர்த்து இடையில என்ன வந்துடணும், ஆண்டுங்கிறத போட்டுடணும். இப்போ சென்டென்ஸை பாருங்கள். we can see the moon and the stars at night. 2 தடவை வர அட் நைட் எடுத்துருங்க, 2 தடவை வர we can see எடுத்துருங்க. ஆனால் 3ஐயும் பார்ப்போம், ஸ்டார்ஸையும் பார்ப்போங்கிறதுனால எப்படி எழுதணும்னு கவனி. we can see the moon and the stars at nightன்னு எழுதுங்க. லாஸ்ட் ஒன் கவனி. a penguin can walk ஒரு சென்டென்ஸ். 2வது சென்டென்ஸ் பாரு. it cannot fly.
பென்குயினால் வாக் பண்ண முடியும், ஆனால் அதனால் பறக்க முடியாது. அப்படிங்கும்போது ஆனால் அப்படின்னு வர்றதுனால இங்கே பட்டுங்கிற வார்த்தையை போடணும். 2 தடவை பென்குயினும் இட்டும் ரெண்டும் ஒரே மீனிங் தான், அதனால் இட்டு மறுபடி போடக்கூடாது. இப்போ பாரு, எ பென்குயின் கேன் வாக், புள்ளி வைக்கக்கூடாது. பட் cannot fly, அவ்வளோதான். இட்டு எடுத்துகிட்டு இட்டுக்கு பதில் பட் போட்டுருணும். எ பென்குயின் கேன் வாக் பட் cannot fly. புரிஞ்சுதா? இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். ராணி ஹாஸ் எ ஸ்பூன், ராணிக்கிட்ட ஸ்பூன் இருக்குது. மறுபடியும் ஒரு சென்டென்ஸ், ராணி ஹாஸ் எ பவுல், ராணிக்கிட்ட பவுலும் இருக்குது. அப்போ ராணிக்கிட்ட ஸ்பூனும் இருக்குது, பவுலும் இருக்குது. ராணிக்கிட்ட ஸ்பூனும் இருக்குது, பவுலும் இருக்குது. அப்போது 2 தடவை வர்ற ராணியை ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ ராணியை கட் பண்ணிடுங்க. அப்போ ஸ்பூன் அண்ட் பவுல் என்னதெல்லாம் இருக்குது? ஸ்பூன் அண்ட், இங்கேயும் ஹேஸியா வருது, இதுலேயும் ஹேஸியா வருது. அப்போ இந்த ஹேஸியாவும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சென்டென்ஸை கவனி. ராணி ஹேஸ் எ ஸ்பூன் அண்ட் எ பவுல், எ உண்டு, அண்ட் எ பவுல், எ பவுல், ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனும் ராணிக்கிட்ட இருக்கு. ராணி ஹேஸ் எ ஸ்பூன் அண்ட் எ பவுல். ரெண்டாவது சென்டென்ஸ், விமல் லைக்ஸ் டு ட்ரிங்க் ஜூஸ் பட் நாட் காஃபி, பட் நாட் காஃபி. டு யூ லைக் டு ட்ரிங்க் மில்க் ஆர் காஃபி? அடுத்தது ஃபோர்த் ஒன், we can see the moon and the stars at night. Fifth one, a penguin can walk but cannot fly. புரிஞ்சுதாம்மா?